வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சனி பெயர்ச்சி நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் கோவிலில் போயிட்டு அர்ச்சனைகள் ஆராதனைகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சனி பகவானை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லைங்க. சனி பகவான் வந்து அவர் வந்து நம்மளுக்கெல்லாம் கெடுதல் கொடுக்கணுன்றது அவருக்கு ஒன்றும் ஆசைலாம் கிடையாது. நம்ம பண்ண பாவ புண்ணியங்களை வச்சு நம்மளோட கர்ம பலன்களை குறைச்சி விடுவார். அவர் குறைச்சி விடுறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லைனா மேலே போய் நம்ம தான் மொத்த தண்டனை அனுபவிக்கணும். நம்ம வந்து தெரிஞ்சு எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டோம், எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டோம். நம்ம அறியாமல் ஒரு சில பாவங்கள் நடக்கும் இல்லைங்களா, அதை வந்து தடுத்து நம்மளை காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதுக்கான பலன்கள் தான் இப்போ நம்மளுக்கு நடக்கும். இங்கே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அங்கே தான் அர்ச்சனை கொடுத்தாங்க. சின்ன கோவில் தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அதாவது கருவறை பார்த்தீங்கன்னாக்கா மூலஸ்தானத்தில் விநாயகர் தான், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார். அப்போ முருகர் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வ சமயத்தெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் நவகிரகம் இருக்காங்க, பின்னாடி துர்கா தேவி இருக்காங்க. விளக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எல்லாரும் விளக்குலாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சதுனால போய் ஒரு அர்ச்சனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிக்கு முக்கியமாக கொடுத்துருவோம் இல்லைங்களா. அதே போல் சனி பயிற்சிக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போனால் நல்ல ஜனம் தாங்க, செம ஜனம் தான். சரி எல்லாரும் கொடுக்க சொல்லி நம்மளும் கொடுத்துடலாம், எல்லாருக்கும் ஒன்றா தானே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அர்ச்சனை பண்ணியாச்சு. நிறைய பேர் பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அபிஷேகம் கூட சும்மா சாதாரணமாக கிடையாதுங்க, நல்லா சூப்பரான அபிஷேகம் தான். எல்லா விதத்துலையும் அபிஷேகம் பண்ணாங்க. என்னென்ன அபிஷேகம் பண்ணால் என்னென்ன பலன்னு சொல்லிட்டு உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. நான் அபிஷேக வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயில் ஆரம்பித்து அப்படியே கதம்ப பொடி, பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் அபிஷேகம்ட்டு அவர் எல்லா அபிஷேகமும் பண்ணாருங்க. வில்வையில் தான் கேட்டார், வில்வப்பொடி கேட்டார். வில்வப்பொடி வாங்காததுனால யாருமே மற்ற எல்லாத்தையும் வச்சு சூப்பராக ஒரு அபிஷேகம் பண்ணார். நீங்கள் அபிஷேகம் பாருங்கள், உங்களுக்கு பார்க்க சொல்லி தெரியும். எதுக்காக நான் அபிஷேகம் வீடியோ, நிறைய பேர் சொல்வீங்க ஏன் வீடியோ எடுத்திருக்கீங்க சொல்லிட்டு, இது நீங்கள் பாருங்கள். நிறைய பேரால் கோவில் போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்களுக்கு கோவில் போக முடியாமல் இருக்கலாம், அபிஷேகம் பார்க்க முடியாமல் இருக்கலாம். எத்தனையோ பேர் அந்த மாதிரி வருத்தப்படுறவங்க இருக்காங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் கோவில் போக முடியாத சூழ்நிலைக்கு வந்துச்சுனாக்கா மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, ஐயோ நம்ம கோயிலுக்கு போக முடியலையே, நம்ம போய் அபிஷேகம் பார்க்க முடியலையன்ற ஒரு குறை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி யாருக்கும் அந்த குறை இருக்கவே கூடாதுன்றதுக்காக, குறையா நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். உடனே வந்து எனக்கு குறை கிடையாது, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாதுன்ட்டு உடனே வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு பார்க்குறவங்களுக்கு உண்மையாக கடவுள் அருள் என்றைக்குமே கிடைக்கும். என்றைக்குமே அவர் வந்து நம்மளுக்கு துணையாக தான் இருப்பார். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அபிஷேகம் பண்ண சொல்ல ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குங்க. நீங்கள் வேண்டிக்கோங்க, அது எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். இவங்களை மிஞ்சி எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு வருஷம் ஓடுறதே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற பலனை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது. நம்ம வந்து எதுவுமே சரி, ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுனா கூட சரி, அதை யோசித்து 1க்கு 100 வாட்டி யோசித்து இதை செய்யலாமா, இது செஞ்சால் சரியா அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணுங்கள். நம்மளை யாரா பேசுகிறாங்கன்றதுக்காக பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதோட கர்ம பலன் மொத்தமுமே அவங்க குடும்பத்துக்கும் அவங்கள மட்டுமே சாரும். நம்ம அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நான் அதை நிறைய விஷயத்தில் நான் ஃபாலோ பண்ணுறேங்க. நம்மளை யாருன்னா பேசினா பேசி போட்டோம், நம்ம எதுக்கு அவங்கள பற்றி பேசணும், நம்ம எதுக்கு தேவையில்லாம பாவத்தை சேர்த்து வைக்கணும். நம்ம சேர்க்குற பாவம் முடியும் நம்ம பிள்ளைங்க தானங்க வந்து சேரும். நம்ம அம்மா அப்பா செய்கிறது நம்மளுக்கு தான், நம்ம செய்கிறது நம்ம என்னதான் செஞ்சாக்கா அது நம்ம பிள்ளைங்களையும் நம்ம பேரம்பேத்துக்கு அப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, நம்ம தெரியாமலும் செய்ய தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இது பண்ணால் தப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் சனி பகவான் தண்டிச்சிட்டாரு, நம்மளுக்கு 7 நாட்டு சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துச்சு, அஷ்டாஷ்டம சனி வந்துச்சு சொல்லிட்டு போட்டு குழம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நிறைய பேருக்கு நல்லா இருக்குது இந்த வாட்டி, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி சுமாராக இருக்குது. அதனால் பெருசாக எதுவும் கவலைலாம் பட தேவையில்லை. மேஷ ராசி பார்த்தீங்கன்னாக்கா விரைய சனின்றதுனால கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல விரயமும் இருக்கும், அதாவது நல்ல செலவுகளும் இருக்கும், கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். மற்றபடி பார்த்து கவனமாக இருக்கணும். சின்ன காயங்கள் படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. ரிஷபராசி ரொம்பவே நல்லா இருக்குது. மிதுன ராசி பார்த்தீங்கன்னா மாடரேட், அதாவது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து நடந்துக்கிறது எல்லாத்துலேயுமே நல்லது தானேங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து அடக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கேட்க சொல்ல எல்லாமே விஷயம் சூப்பராக சொன்னார் அவர். எல்லாத்தையுமே இவங்களுக்கு இந்த பலன் சொல்லிட்டு ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா தைரியமாக எந்த ஒரு விஷயம்னாலும் இறங்கி செய்யலாம் சொல்லியிருக்காங்க. மேஷராசி கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிதுன ராசி மாடரேட்டாக இருக்கிறதால கொஞ்சம், அதாவது கொஞ்சம் நல்லாமல் இருக்கும், கொஞ்சம் இதுவாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பேசணும். எங்கன்னா பேசுறதுனா கூட வாயை ரொம்பவே அடக்கி வச்சு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைனா அது உங்களுக்கே வினையாக வந்து விடியும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடகராசி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி வந்துட்டு ரொம்பவே 2.5 வருஷமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது நல்லபடியாக முடிஞ்சிட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வர 2.5 வருஷம் உங்களுக்கு ஓகம் தான் இருக்கும். கவலையப்படாதீங்க. நல்லா எல்லா
எல்லாருக்கும் அவ்வளோ அருமையாக சொன்னாருங்க. என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்கு சுமாராக தான் இருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை, சுமாராக தான் இருக்குது. ஆனால் நம்ம பண்ண பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள், நம்மளோட ஆயா தாத்தா பண்ணுற பாவ புண்ணியங்கள், நம்மளோட அம்மா அப்பா பண்ணுற பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே நடக்கிறது. உண்மை அதுதாங்க. இப்போ நம்ம பண்ணுறது தான் நம்மளோட ஜெனரேஷன், அடுத்த வர ஜெனரேஷனுக்கு நடக்கும். பார்த்தீங்கன்னா கன்னிராசி பயப்பட தேவையில்லைங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நல்லா தான் இருக்குது, கால்வாசி தான் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குது. எல்லாமே சூப்பராக நடந்துட்டா அப்புறம் எப்படிங்க சொல்லுங்கள்? கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்தாதாங்க கடவுளாண்ட போய் நிற்போம். எல்லாமே கடவுள் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் கடவுள் என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறவங்க கண்டிப்பாக நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு இதனால் இறங்குங்க. பிறப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி இறப்புன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக கிடையாது, எல்லாமே கடவுளோட அனுகிரகத்தால் மட்டும்தான். இதெல்லாம் எப்படின்னே இதெல்லாம் ஒரு அதிசயங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எப்படி மனுஷன் பிறக்கிறான், எப்படி வாழறான், எப்படி போகிறான்றது நமக்கு புரியவே மாட்டேங்குது இல்லைங்களா? அது கடவுளோட எல்லாமே கடவுள் செய்கிற அற்புதங்கள் தான் நான் சொல்லுவேன். கன்னிராசி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நல்லா தான் இருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் எதுவும் குழப்பிக்க தேவையில்லை, நல்லா இருக்குது, தைரியமாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு என்ன சூப்பராக இருக்குங்க, ஓஹோன்னு வருவீங்க, அடி தூளுங்க. இருக்கிறதுலே வேறு லெவலில் இருக்குது துலாம் ராசி. விருச்சிக ராசி தான், ரிஷப ராசி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 3 ராசிக்காரர்கள் நிஜமாவே ரொம்ப சூப்பர் தான். நெக்ஸ்ட் மகரம் கூட சொல்லியிருக்காங்க. மகரமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் கொஞ்சம் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. துலாம் ராசி எது எடுத்தாலுமே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்மளுக்கு எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அடாதடான்னு செய்யாதீங்க. எதனாலும் கொஞ்சம் யோசிச்சு நிறுத்தி நிதானமாக யோசிச்சு செய்யறது ரொம்ப நல்லது. அது வந்து நல்லதாக மட்டும் இருக்கணுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு துடிச்சுன்னு செய்யக்கூடாது இல்லைங்களா? அதனால் பார்த்து செய்யுங்க. ஆனால் துலா ராசி உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் விருச்சகம் ராசியும் எதுவும் சொல்கிறதுக்கு குறையால எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த 4 ராசிக்கு சூப்பராக இருக்குது. சனி பகவான் அருள் மொத்தமே அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அடி தட்டியெல்லாம் வாங்கிட்டு தானே வந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இப்போ பரவாயில்லாமல் தான் இருக்காங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே அவங்களுக்கு ஓஹோம் தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி மனசார வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் தனுசு ராசி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும். அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பட்டு தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்கிட்ட பேச சொல்லி யாரை பற்றியும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக சொன்னாருங்க அவர். எல்லாருக்குமே நான் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு வாட்டி கேட்டேன்னா எனக்கு அப்படியே பட்டுன்னு மண்டியில் ஏறுங்க எல்லாமே. எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் நானாவே நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாலோ இல்லை ஏன்னா ஒரு விஷயம் சொன்னாலோ அது அப்படியே டக்குன்னு நான் அப்படியே கப்புன்னு பிடிச்சிப்பேன். நான் அது வந்து மறக்கவே மறக்காது எனக்கு லைஃப்பில். அப்படியே அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே மண்டியில் ஏறும். அவர் அவ்வளோ அழகாக சொன்னார் எல்லாத்தையும். நான் அவ்வளோ அழகாக எல்லாருடைய ராசி இதுவும் நம்ம மைண்டில் சூப்பராக ஏற்றி தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து தனுசு ராசி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்குது. வண்டியில் வாகனத்தில் போகிறீங்கன்னாக்கா நிஜமாக சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா இருக்குது, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்களேன். யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி தாங்க. மகர ராசிக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா, அவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. 7 நாட்டு சனி அவங்களை வச்சு செஞ்சுச்சு இல்லைங்களா. இப்போ அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ராஜயோகம் தான். சூப்பராக இருப்பாங்க. எந்த கவலையும் படாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது கடவுளோட அனுகிரகம் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கும்பராசி தாங்க. கும்பராசியும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு மாட்ரேட் தான், சுமாராக தான் இருக்குது. ரொம்ப சூப்பரெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்து நல்லா கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்மசனிலேருந்து பாத சனின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஜென்மசனி இருக்க சொல்லவே நம்மளுக்கு காயங்கள்லாம் படும், அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா. இருந்தாலும் இப்போ பாத சனின்றப்ப அது நம்ம வந்து அதாவது வெளியூர்கள் ரொம்ப நம்மளுக்கு சுற்றி வர வேலைகள் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மித்தபடி நீங்கள் பாத சனிக்கு பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கும்பராசிக்காரர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்க கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடுங்க. நம்மளுக்கு ரொம்ப வருஷம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் போய் உடனே ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. இப்போ உங்கள் நேரம் சரியில்லாததுனால அந்த ஜாமீன் கையெழுத்து கூட உங்களுக்கு சதியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. நெக்ஸ்ட் மீன ராசி தான். அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி சொல்லியிருக்காங்க. அவங்க ஜென்மத்திலேருந்து பாதம் தான் நினைக்கிறேன். அவங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா
ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஜென்ம சனி தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தில் போகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முருக பகவானை வேண்டிட்டு நினச்சி கும்பிட்டுட்டு கிளம்புறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் வந்து சனி பகவான் ஆலயமோ இல்லை சனி பகவான் நவகிரகத்தில் ஒரு இருப்பாடு அது மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்கனாக்கா எல்லாருமே போயிட்டு நெய் தீபம் எள்ளு திரி போட்டு ஏற்றுறது விசேஷங்க. நெல் மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கருப்பு துணியில் நெல் மூட்டை கட்டி விளக்கேற்றி தீபாவளி பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வரது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமைகளை செய்யுங்க. தலையில் தண்ணி ஊற்றிட்டு போய் கும்பிட்டுட்டு வாங்க. அப்படி ஆம்பளைங்க போக முடியாதவங்க வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க துணி எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலை சுற்றிட்டு வரது ரொம்பவே விசேஷம். எல் தீபம் போடுறது மிகவும் சிறந்தது. வீட்டில் போடக்கூடாதுங்க, கோவிலுக்கு போய் தான் அந்த தீபம் போடணும். எனக்கு தெரிஞ்ச தீபம் வந்து வீட்டில் போடக்கூடாது, கோவிலில் தான் போடணும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக போயிட்டு எல்லாரும் இதை பண்ணிட்டு வாங்க. சனி பகவான் மாறிட்டாரே நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துருவாரோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு யாருமே தயவு செஞ்சு குழப்பிக்க தேவையில்லை. எதுவுமே சரி நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன எல்லாமே நான் வந்து அவர் விளக்கமாக சொன்னார். எனக்கு ஃபுல்லாக என்னோட மண்டையில் என்ன ஏறிச்சோ இதெல்லாம் முக்கியமாக தேவையோ அதை நான் அழகாக சொல்லியிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியும் என்ன ஏது விளக்கம் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ஜனத்துலேயும் நான் அவ்வளோ விஷயத்தை நான் நோட் பண்ணி உங்களுக்கு நான் எவ்வளோ அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கேன்ட்டு நோட் பண்ணிக்கோங்க நீங்களே. அப்போ எந்த அளவுக்கு நான் கவனிச்சிருப்பேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நான் எந்த ஒரு விஷயமும் ரொம்பவும் கவனிப்பாங்க. அதே போல் அர்ச்சனைகள் தீபாவளி அபிஷேகம்லாம் பண்ண சொன்னால் நான் பேசவே மாட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் பேசக்கூடாது, அதுதான் உண்மை. ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது நம்ம சொல்லக்கூடாது, அவங்களோட விருப்பம் இல்லைங்களா, நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அமைதியாக அபிஷேகத்தில் திருப்தியாக பார்த்துட்டு தீபாராதனையை திருப்தியாக பார்த்துட்டு நம்ம கோத்திரம் ராசி நட்சத்திரம் நேம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லாருமே நல்லபடியாக அர்ச்சனை பண்ணிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாங்க. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்கரிச்சாங்க. எதுவுமே மிஸ் பண்ணலைங்க. எல்லாரும் பால் வாங்கிட்டு வந்தாங்க, இளநீர் அதுதான் அவங்கவுங்க கொஞ்சம் கலந்து வாங்கிட்டு வந்தாங்க. மலர்களால் அவர் அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. பார்க்கவே அருமையா இருந்தாரு, ரொம்ப சூப்பரா இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா கற்பூர ஆராதனை காட்டுறாங்க, நீங்க எல்லாம் வேண்டிக்கோங்க. நான் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் சேர்த்து வேண்டிக்கிட்டேங்க சனி பகவான் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் மூலவரான விநாயகர்கிட்டையும் வேண்டியாச்சு. அங்கே இருக்க முருக பகவான் வள்ளி தேவியான சமயதராக இருப்பாங்க, அவங்ககிட்டையும் வேண்டியாச்சு. தட்சிணாமூர்த்திகிட்டையும் வேண்டியாச்சு. இன்னும் 2 மாதத்தில் குரு பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லி அதுவும் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு துணி வாங்கிட்டு வந்தாங்க, அழகாக கட்டி சூப்பராக பண்ணாங்க. எல்லாருமே நவகிரகத்தையும் சுற்றி வந்தாச்சு. நான் வந்து இவங்க எல்லாம் சுற்றி முடிச்ச பிறகு எல்லாரும் வெளியே வந்த பிறகு தாங்க நான் போய் சுற்றினேன். அப்போ தான் கொஞ்சம் காலியாக இருக்கும். ஏன்னா இடிச்சுக்கன்னு சுற்றக்கூடாதுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். நல்லபடியாக எல்லாருமே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. நானும் சரி, என்னோட குடும்பமும் சரி, என்னை சுற்றி இருக்க எல்லாருமே சரி, நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வளர்ந்து வரோம் அப்படின்னாக்கா நம்மளை பற்றி நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்தவங்களே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க தானே. உண்மை அதுதானங்க. நம்மளை பற்றி இதை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க, இதை சொல்கிறாங்க, அதை நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க தான். அதனால் அவங்க எல்லாம் நம்மளுக்கு எதிரி கிடையாது, நம்மளை வளர்த்து விட்டவங்க தான் நம்ம மனசில் நினச்சிக்கணும். கடவுளை என்றைக்குமே மறக்காதீங்க, கடவுளை மனசார வேண்டிக்கோங்க. நெய்வேத்தியம் சூப்பராக நிறைய நெய்வேத்தியம் வந்தது. எல்லாருக்கும் நெய்வேத்தியம்லாம் கொடுத்து விட்டாங்க, படைச்சு முடிச்சுட்டு கொடுத்து விட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னாக்கா கருவறை சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நவகிரகத்தை 9 சுற்றிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அந்த சனி பயிற்சி எல்லாருக்கும் இனிதாவே அமையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் குடும்பமும் நல்லா இருக்கணும். யாருமே நோய் நொடியோடு கஷ்டப்படணும்னா எப்பயுமே வேண்ட மாட்டேன். நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் வேண்டுவேன். என்னோட எதிரியாக இருந்தாலும் சரி, எனக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் வேண்டுவேன். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.